இப்போ நாம் இந்த உவமை பார்த்து கொண்டு இருக்கும்போது முடித்தோம். அதை மீண்டும் தொடர்ந்தால் அது என்ன என்று உங்களுக்கு புரியும். இதில் என்ன பார்த்தோம் என்றால், கடமையை செய்வது என்பது வேறு, எஜமானனிடம் அன்பு காட்டுவது என்பது வேறு. கடமையை செய்யும் அடிமைகள் எல்லாம் எஜமானனிடம் அன்பு காட்டுகிறார்கள் என்று முடிவெடுக்க இயலாது. அதற்காக ஒரு சோதனை வைத்திருக்கிறார் கடவுள். அந்த சோதனை தான் எங்கே பார்க்க வேண்டும் என்றால், யோவான் 10வது அதிகாரத்தில் முதல் 12 முதல் வாசிக்கிறேன். அதன் பிறகு உள்ளே விவரத்திற்குள் போவோம். கூலிக்கு மேய்ப்பவர் ஓனாய் வருவதைக் கண்டு ஆடுகளை விட்டுவிட்டு ஓடிப்போவார். ஏனெனில் அவர் ஆயரும் அல்ல, ஆடுகள் அவருக்கு சொந்தமும் அல்ல. ஓனாய் ஆடுகளை பற்றி இழுத்து கொண்டு போய் மந்தையை சிதறடிக்கும். கூலிக்கு மேய்ப்பவருக்கு ஆடுகளை பற்றி கவலை இல்லை. நல்ல ஆயன் நானே, தந்தை என்னை அறிந்திருக்கிறார், நானும் தந்தையை அறிந்திருக்கிறேன். அதுபோல நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன. அவைகளுக்காக எனது உயிரை கொடுக்கிறேன். அப்போ இந்த ஆடுகளுக்காக என் உயிரை கொடுக்கிறேன் என்ற அந்த வார்த்தை வரும்பொழுது அனைவரும் சிலுவையில் இயேசு உயிர் விட்டதை பார்ப்பார்கள். சிலுவையில் இயேசு ஏன் உயிர் விட்டார், அதுதான் அங்கே பிரச்சனையாக வருது. அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், மனிதனுடைய அந்த மனித கட்டளை மீறல் என்ற அந்த பாவத்திற்கு பரிகாரமாக இயேசு தன் இரத்தத்தையே சிலுவையில் சிந்தி நம்மையெல்லாம் விலை கொடுத்து மீட்டார் என்று பார்ப்பார்கள் அல்லவா? கிறிஸ்டியன் ஃபெய்த்தில் அது குறித்து ஒரு அனர்த்தமாக இருக்கிறது. என்ன என்றால், விலை கொடுத்து மீட்டார் என்றால் யாருக்கு அந்த இரத்தத்தை கொடுத்தார்? அப்போ அப்படி ஒரு கேள்வி கேட்கும்போது என்ன வரும்னா, சாத்தானிடம் கொடுத்தார் என்பது போன்று வரும் பொருள். சாத்தானிடம் இயேசுவின் இரத்தம் என்ற அந்த பொக்கிஷத்தை, விலை மதிப்பற்றதை, புனிதமானதை கொடுப்பது என்பது ஒரு அனர்த்தமா, ஒரு தவறான செயல். அதனால் அது சொல்லக்கூடாது என்று கிறிஸ்டியன் ஃபேத்தில் உள்ள அந்த டாக்ட்ரின் கோட்பாடுகள் எல்லாம் அதில் ஒன்று இதை சொல்லுகிறது என்று பார்க்கிறோம். உங்களுக்கும் பாடங்கள் எடுக்கையில் சொல்லியிருப்பார்கள், நீங்களும் அது பாடத்தில் எடுத்திருப்பீர்கள். ஆனால் அதற்கு பிறகு ஒன்று எடுக்க மாட்டாங்க பாடத்தில். அது என்னன்னா, அப்போ ஏன் உயிரை விட்டார் அப்படிங்கிறத எல்லாரும் மறந்துடுறோம். எடுத்திருப்பார்கள், அதை ஸ்ட்ரெஸ் பண்ணாமல் வேறு விஷயங்கள் சொல்லும்பொழுது அதை மேலோட்டமாக சொல்லியிருப்பார்கள். ஏன் உயிரை விட்டார் என்று வரும்பொழுது தான் நாம் என்ன தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அவர் தன்னையே ஒரு முழு மனிதன் என்று நிரூபித்து காட்டுவதற்காக உயிரை விட்டார். அவர் ஏன் சாக வேண்டியிருந்தது? இப்போ இஸ்லாமிய நூலில் பார்த்தால், திருக்குரான் என்று அழைக்கிறார்கள் அல்லவா, அதில் சொல்லப்பட்டிருக்கும். என்ன சொல்லப்பட்டிருக்கும் என்றால், இயேசு கடவுள் அல்ல. ஏனென்றால் கடவுள் சாக மாட்டார் அப்படின்னு அவங்களுடைய திருநூலே சொல்கிறது. மற்ற மதத்திலெல்லாம் அந்த மதத்தை சேர்ந்தவர்கள் அது போன்று வாதம் செய்வார்கள். அவர்களுடைய திருநூலில் அது போன்று இயேசுவின் பெயரையெல்லாம் சொல்லியிருக்காது. ஆனால் திருக்குரானை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் அது இயேசுவின் பெயரே பயன்படுத்தப்படுகிறது.
அதனால் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இறுதி நேரத்தில் ஆளை மாற்றிவிட்டார் கடவுள், நபிகளை அழைத்து கொண்டார். ஈசா நபி என்று சொல்கிறார்கள் அல்லவா. அவர் ஒரு நபி அப்படின்னா ஒரு ப்ராஃபிட் என்று சொல்கிறார்கள். அந்த ப்ராஃபிட்டை கடவுள் அல்லாஹ் அழைத்து கொண்டு வேறொரு நபரை அந்த இடத்துல போட்டு சாகடித்தார் என்பது போன்று வரும். அதனால் அந்த நபி சாகவில்லை என்பது போன்று காட்டுவார்கள். ஆனால் அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத காரணம் என்னவென்றால், ஒரு கடவுள் எப்படி இறந்து போக முடியும்? அது அவங்க கேள்வி. ஏன் அவங்க அந்த கேள்வி கேட்கிறார்கள் என்றால், அவர்களுடைய நம்பிக்கையில் கடவுள் என்பவர் உதவி செய்பவர். கடவுள் என்பவர் இவ்வுலக வாழ்வில் நாம் நன்றாக வாழ்வதற்காக உதவி செய்பவர் தான் கடவுள். ஆனால் இப்படி தனக்கே உதவி செய்ய முடியாத ஒரு நபர் எப்படி கடவுளாக இருக்க முடியும் என்பதை தான் அது போன்று கேட்டுக்கொள்கிறார். அதாவது தன் உயிரையே காப்பாற்றிக் கொள்ள முடியாதவர் என்றால் அது என்ன அர்த்தம் என்றால், தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ள உதவி தேடுகிறோம். நாமே சாகும் தருவாயில் இருந்தால் இறைவனை நோக்கி வேண்டுகிறோம். வேண்டும்போது அவரிடம் உதவி கேட்கிறோம் என்று பொருள். என்னை காப்பாற்றுங்கள் ஆண்டவரே என்றால் அவரிடம் உதவி கேட்கிறோம். அப்போ நானே கடவுள், நான் யார்கிட்ட போய் உதவி கேட்பேன்? யார்ட்டையும் கேட்க முடியாது. அப்போ என்கிட்டயே நான் கேட்டுக்கொள்ள வேண்டும். அப்போ இயேசுவே கடவுள் என்றால் அவர் சாகும் தருவாயில் அந்த இயேசுவையே காப்பாற்ற வேண்டியது இயேசுவின் பொறுப்பு என்று பார்க்கிறோம். ஆனால் இந்த இயேசு தன்னையே காப்பாற்றிக் கொள்ள முடியாமல் போனதால் அவர் கடவுள் அல்ல என்பதுதான் மற்ற மதத்தை சேர்ந்தவர்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. அதனால்தான் அந்த நம்பிக்கையில் உள்ளவர்கள் யாரும் இயேசுவை ஏற்றுக்கொள்வதில்லை. இவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். யார்? மற்ற பிரிவினை சகோதரர்கள் என்று சொல்கிறோம் அல்லவா, மற்ற சகோதரர்கள், மற்ற கிறிஸ்தவர்கள். இவர்கள் ஏன் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று ஆராய்ந்து பார்ப்போமேனால், அவர்கள் அந்த இயேசுடைய வல்லமைக்கு பயந்து ஏற்றுக்கொள்கிறார்கள். அதான் உண்மை. வல்லமை என்னன்னா, பல அடையாளங்கள், அருஞ்செயல்கள் அவர்களுக்கு தெரிந்து எங்கேயோ நடக்கிறது இயேசுவின் பேரில். அதனால் இயேசுதான் உண்மையான கடவுள் என்று அவர்கள் நம்பி ஏற்றுக்கொள்கிறார்கள். உண்மையான கடவுள், போலியான கடவுள் என்பது அவர்களுடைய நம்பிக்கை. ஆனால் இவர்கள்தான் என்ன செய்கிறார்கள் என்றால், இயேசு ஏன் உயிரை கொடுத்தார் என்று பார்க்கும் பொழுது அவர் விலை கொடுத்து மீட்டார் என்ற கருத்தை சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இந்த மற்ற கிறிஸ்தவர்கள். நாம் அப்படி சொல்லக்கூடாது. ஏன் என்றால், இயேசு உயிரை கொடுத்தது அட்டோன்மெண்ட்டுக்காக அல்ல. இயேசு உயிரை கொடுத்தது அக்ரிமெண்ட்டுக்காக. இன்று காலையில் நேற்றோ அந்த வாசகம் வந்தது. அக்ரிமெண்ட். கடவுள் மனிதனோடு ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்கிறார் என்று பார்க்கிறோம். அந்த ஒப்பந்தம் தான் இன்று வரை ஓடிக்கொண்டிருக்கிறது. அதுதான் என்ன அக்ரிமெண்ட் என்றால், கடவுளின் பிள்ளையாக மாறுவதற்கான உடன்படிக்கை. அவங்களுக்கு அட்டோன்மெண்ட்னா பாவத்திற்கான பரிகாரம். பாவத்துக்கு பரிகாரமாக இயேசு தன் உயிரை விட்டார் என்று அவர்கள் நம்புகிறார்கள். அதற்கு பேர் நல்லாயன் அல்ல. நம்ம இங்கே வரணும். எந்த வசனத்துக்குன்னா, யோவான் 10:15 நானே நல்லாயன் என்று சொல்லி அதற்கு காரணமாக தன் உயிரை கொடுப்பதுதான் காரணம் என்று சொல்கிறார் அல்லவா, அந்த இடத்துக்கு வருகிறோம். அப்போ தன் உயிரையே கொடுப்பது என்றால் என்ன என்று பார்க்க வேண்டும். இனி நாளை தொடர்வோம். தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென்.